கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைமகன் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். சிலுவை பாடு மரணத்தை தியானிக்கிறோம், கூடவே அதை சார்ந்த செய்திகளையும் தியானிக்கிறோம். இந்த சிலுவை தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால் தயவு செய்து இந்த செய்தியை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். எத்தனையோ பேர் இந்த செய்திகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு நாள் ஒரு சகோதரி ஒரு சாட்சி சொன்னார்கள். அம்மா, நான் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஒரு வியாபாரம் செய்கிற ஒரு மனிதரை சந்தித்தேன். அந்த வியாபாரம் செய்கிற மனிதர் அவர் எனக்கு பொருளை கொடுத்து விட்டு என்னிடத்தில் சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி ஒரு 5 நிமிடம் இதோ இந்த செய்தியை கேளுங்கள் என்று சொல்லி தன்னுடைய மொபைலிலே ஒரு செய்தியை காண்பித்தாராம். இந்த சகோதரியும் அது யாருடைய செய்தி என்று அறியும்படி அதை பார்த்த பொழுது அவர் காட்டியது டுடேஸ் விக்டரி. அவர் சொன்னாராம், உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த சேனலை, இதை நீங்கள் பாருங்கள் என்று சொன்னாராம். மிகுந்த மகிழ்ச்சியோடு அதை சாட்சியாய் சொன்னார்கள். பாருங்கள், ஒரு சிறு தொழில் செய்கிற ஒரு வியாபாரிக்கு தான் ஆசீர்வதிக்கப்படுவது போல பிறர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. இந்த டுடேஸ் விக்டரியை கிட்டத்தட்ட 15,000 பேர் பார்க்கிறீர்கள். நீங்கள் எல்லாரும் வாரத்தில் ஒரு நபருக்கு இதை பார்க்க சொல்லி சப்ஸ்கிரைப் செய்யும்படி சொன்னால் எத்தனை ஆயிரங்கள் பார்த்திருப்பார்கள். நான் யோசிப்பேன், ஏன் இன்னும் அதிகமான மக்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை? பார்க்கிற எல்லாரும் சொல்லுகிறார்கள் டுடேஸ் விக்டரி ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று. அப்படி என்றால் ஏன் இன்னும் அநேகர் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று யோசித்த பொழுது அதற்கு ஒரே ஒரு விடைதான் தெரிந்தது. நீங்கள் நினைத்தால் அது முடியும். இது வியூவர்ஸ் கூடுவதற்காக நான் சொல்வதில்லை. இதே ஜீவ வார்த்தை எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் பிரவேசிக்கும் பொழுது அவர்களையும் உயிர்ப்பிக்குமே, சுவிசேஷத்திற்கு ஏதுவாக இருக்குமே. தயவு செய்து பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். சரி, இன்றைக்கும் உங்களோடு கூட ஒரு அற்புதமான வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறார். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த உலகத்தில் என்னை எவ்வளவோ நீர் உயர்த்தினீர். ஒரு ஆடு மேய்க்கிறவனாய் இருந்த என்னை அரசனாய் மாற்றினீர். அரசனாய் மாறின பிறகு கூட நான் வேறு காரியங்களில் எல்லாம் என் மனதை செலுத்தவில்லை. ஆண்டவரே, தாயின் பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணி ஒன்றே ஒன்றின் மேல் நோக்கமாயிருக்கிறேன், ஜீவ மார்க்கம். ஆகவே தான் தன்னுடைய அந்திய காலத்தில் தன் குமாரனாகிய சாலமோனை அழைத்து அவரை பார்த்து சொல்லுகிறார், சாலமோனே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். அந்த ஆலயத்தில் எல்லா மக்களும் தொழுது கொள்ள வேண்டும். வாழ்நாளெல்லாம் வாழ்ந்தார், யுத்தம் செய்தார். சரி, நான் ஜீவ மார்க்கத்தில் நடந்தேன் போதும் என்று சொல்லிவிடாதபடி தன் குமாரனை ஜீவ மார்க்கத்தில் நடக்கும்படி சொல்லுகிறார். நான் இவ்வளவு ஆஸ்தியை சேர்த்து வைத்திருக்கிறேன், இவ்வளவு ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைத்திருக்கிறேன். என் மகனாகிய சாலமோனை இவைகளை எல்லாம் உன்னிடத்தில் கொடுக்கிறேன். நீ தேவனுடைய ஆலயத்தை கட்டு. அந்த ஆலயத்தில் எல்லா ஜனங்களும் தேவனை தொழுது கொண்டு ஜீவ மார்க்கத்தை தெரிந்து கொள்ளட்டும் என்று அவர் தன்னுடைய குமாரனுக்கும் அந்த ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்தினார். இன்றைக்கு உங்களை எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன், இந்த உலகத்தில் வாழுகிறீர்களே, உங்கள் நோக்கம் எது? உங்கள் விருப்பம் எது? நீங்கள் எதற்காக வாழுகிறீர்கள்? ஒரே ஒரு வேலை செய்து வாழ்ந்து முடித்து விடுவதற்கா? ஒரு தொழிலை செய்து வாழ்ந்து முடித்து விடுவதற்கா? ஒரு வியாபாரத்தை செய்து வாழ்ந்து முடித்து விடுவதற்கா? சிலருக்கெல்லாம் கோடி கோடியாய் பணம் கொட்டுகிறது, ஆனாலும் ஜீவ மார்க்கத்திற்கென்று கொடுப்பதற்கு அநேகருக்கு மனம் இல்லை. இங்கே தாவீது சொல்லுகிறார், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். நான் இந்த தேவனை சேவிக்கிறேன். எத்தனையோ நாட்கள் நான் வனாந்திரத்தில் அலைந்தேன். எத்தனையோ நாட்கள் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி கூடாரத்தில் இருந்தது. அந்த ஜீவ மார்க்கத்தை ஜனங்கள் அறியவில்லை. ஆலயத்தை கட்டுவேன், என் மகன் அதை கட்டுவான். கட்டி முடிக்கும் பொழுது எத்தனையோ மக்கள் அந்த ஆலயத்தில் தொழுது கொள்வார்கள் என்று சொல்லி ஜனங்கள் தேவனை தேட ஜனங்களுக்கு ஒரு ஜீவ மார்க்கத்தை உண்டு பண்ணினாரே. பிரியமானவர்களே, வாழுகிற நாட்களில் அநேகர் ஜீவ மார்க்கத்தை அறிந்து கொள்ள ஏதாவது செய்யுங்கள். அந்த வசனத்தின் பின்பகுதி இப்படி சொல்கிறது, உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர். தாவீது, உன் சந்தோஷம் எது என்று கேட்டால் அவர் சொல்லியிருப்பார், கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேனே, அதிகாலையில் நான் ஆண்டவரை தேடுகிறேனே, அது ஒன்றுதான் எனக்கு சந்தோஷம், அது ஒன்றுதான் மகிழ்ச்சி. அவருக்கு 2 விதமான சந்தோஷம் இருந்தது. பூமியிலே ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவரை தேடுகிற சந்தோஷம், மரித்த பின்பு பரலோகத்தில் அவருடைய சன்னிதானத்தில் இருக்கிற சந்தோஷம்.
இந்த பூமியிலே உங்கள் சந்தோஷம் எதில் இருக்கிறது? பணத்தில் இருக்கிறதா? ஆஸ்தியை சேர்க்கிறதில் இருக்கிறதா? தொழில் வளருகிறதில் இருக்கிறதா? வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறதில் இருக்கிறதா? என் சந்தோஷம் என் தேவனுடைய சன்னிதானம். அதிகாலையில் ஆண்டவரை தேடுவது, இரவிலே ஆண்டவரை தேடுவது, பகலெல்லாம் இந்த ஆண்டவரை தேடுவது. இந்த தேடுதல் எதற்கு தெரியுமா? அவருடைய சன்னிதானத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. என்னை பார்த்து, ஜெயராணி, உனக்கு வாழ்க்கையில் மிகவும் பிரியம் என்று நீ சொல்வாய் என்றால் எதை சொல்லுவாய் என்று கேட்பீர்கள் என்றால், அவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்து அவரை ஆராதித்து துதித்து போற்றுவதும் அவருடைய ஜீவ வார்த்தைகளை படிப்பதுமே என்னுடைய சந்தோஷம். மனம் திறந்து உண்மையை சொல்லுகிறேன். இதை தவிர வேறு மகிழ்ச்சி எனக்கு கிடையாது. பல நாட்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லியிருக்கிறேன், அப்பா, உம்முடைய ராஜ்யத்தில் வந்து உம்மை பார்க்க ஆசையாயிருக்கிறேன். ஆனாலும் இந்த பூமியிலே நான் என்ன ஊழியங்களை எல்லாம் செய்து முடிக்க வேண்டுமோ அதையெல்லாம் எனக்கு பலன் இருக்கிற வரைக்கும் நான் செய்து முடித்து விடுகிறேன். அதன் பிறகு உம்முடைய பரலோக சன்னிதானத்தில் உம்மோடு கூட வந்து நான் இளைப்பாற விரும்புகிறேன், உம்மோடு கூட வாழ விரும்புகிறேன். ஆனால் அதற்கு முன்பதாக இந்த பூமியில் உம்முடைய சித்தம் முழுவதையும் செய்து முடித்து விட எனக்கு கிருபை தாரும் என்று நான் சொல்லுகிறேன். இதுதான் என் சந்தோஷம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் சந்தோஷம் இருக்கிறது. பூமியிலே சந்தோஷமே இல்லை என்று கலங்குகிறீர்களா? குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, வேலையில் சந்தோஷம் இல்லை, தொழிலில் சந்தோஷம் இல்லை, ஐயோ போராட்டம் அதிகரிக்கிறது என்று சொல்லுகிறீர்களா? அவர் சன்னிதானத்திற்கு சென்று அவரோடு கூட பேசுங்கள், துதித்து பாடுங்கள். ஒரு ஊற்று புறப்படும், ஒரு ஆனந்த தைலம் உங்களை நிறைக்கும். அந்த தைலம் உங்களை சந்தோஷமாக்கும். பூமியில் வாழுகிற வரைக்கும் அவருடைய சன்னிதானத்தின் சந்தோஷத்தினால் நிரப்பப்படுங்கள். ஒரு நாள் பரலோகம் செல்வீர்கள், அங்கே நிரந்தரமான சந்தோஷம் உண்டு. சன்னிதானத்தின் சந்தோஷத்தை தேடுகிற மனிதர்களாய் மாறுங்கள். பரலோகத்தின் ஆண்டவரே, நல்ல தேவனே, எங்கள் தகப்பனாகிய தாவீது சொன்னார், ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர். அப்பா, இந்த ஜீவ மார்க்கம் உம்முடைய பிள்ளைகளில் அநேகருக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று நீங்கள் சொன்னீங்க. இந்த இயேசுவாகிய மார்க்கத்தை பிறருக்கு எடுத்து சொல்ல உங்கள் பிள்ளைங்க எல்லாருடைய உள்ளத்தில் ஆசை தாங்கப்பா. ஒருவேளை இன்றைக்கு பலவிதமான துக்கத்தினால் அவருடைய இருதயம் நிறைந்திருக்கும் என்றால் உங்கள் சன்னிதானத்தில் இருக்கிற சந்தோஷத்தினால் அவர்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பூமியிலே பாடுகள் உண்டு, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனால் உம்முடைய சன்னிதானத்தில் சந்தோஷம் உண்டே. அந்த சந்தோஷத்தை நம்முடைய பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க உதவி செய்யுங்க. இப்படியே பூமியில் உம்மோடு கரம் பிடித்து வாழ்ந்து நித்திய பரலோகத்தில் நிரந்தர சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க நம்முடைய ஜனத்திற்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியிலே அவருடைய சன்னிதானம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். பரலோக சன்னிதானத்தை வாஞ்சித்து வாழுங்கள், அதையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். காட் பிளஸ் யூ.